வணக்கம் மக்களே, நான் சத்யா வர்ஷா, சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். இன்றைக்கு இந்த ரிசர்வ் பேங்க் வங்கி முழுமையாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றது. டிஜிட்டல் வர்த்தகமாக்கி நம்மிடம் இருந்து பறிக்கப்படக்கூடிய ஒரு முதலீடு என்பது ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு மக்களை ஏமாற்றி ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் ஆக்சஸாக ஜிபே, பேடிஎம் போன்ற நிறுவனங்களுக்கு மிக ஒரு கைக்கூலியாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு அனைத்து வங்கிகளையுமே ஒரு கட்டுப்பாட்டில் இருந்து இன்றைக்கும் ஒரு தனிநபர் ஆதிக்கமாக யார் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள்? இன்றைக்கு எத்தனை கோடி இன்றைக்கு மறைமுகமாக நம்மிடமிருந்து டிஜிட்டல் கொள்ளை நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஒரு பங்கு சந்தைகள் இந்த ஆர்பிஐ மூலம் எவ்வாறு ஒரு திருட்டு நடந்து கொண்டிருக்கின்றது, இதற்கு முழுமையான கைக்கூலியாக யாரெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த ஆயுள் காப்பீடு நிறுவனம், பங்கு சந்தை மற்றும் இந்த ஆர்பிஐ மூலம் எவ்வளவு திருட்டு ஒரு நாளைக்கு முழுமையாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்குரிய தணிக்கை எவ்வாறு நடத்தப்பட முடியும்? இதற்கு ஏதாவது இலக்கு இருக்கின்றதா? இவர்கள் அடிக்கின்ற கொள்ளைக்குரிய ஒரு முறையான விசாரணை கமிஷன் ஏதாவது இருக்கின்றதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை மக்களிடத்தில் நான் இங்கு முழுமையாக பதிவு செய்கின்றேன். நன்றி.